أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. بسم الله الرحمن الرحيم. فقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஃபுர்கானை புகைப்பளித்த பெருமகாரி அல்லாஹ்வுக்கே உரித்தாகுமாக. அவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்க்கை வழிமுறையை வலுவாக பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அன்னாரின் குடும்பத்தார்கள், இன்னும் ஏனைய நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவின் கடமையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு இருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லோர் அல்லாஹ்வின் கருணையும் தரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலமட்டமாக பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் முறையில் ஆரம்பம் செய்கிறேன். இதற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருள்மறை குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்தையும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏன் படைத்தேன் என்ற காரணத்தை பற்றி விளக்குகிறார். அப்படி விளக்கும் பொழுது சூரத்துல் முல்க் 29வது ஜுஸுவின் முதல் அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவிடுவது: அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். அல்லாஹ்வை பற்றி தானே தன்னை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொள்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மௌத்தையும் மரணத்தையும் வல் ஹயாத்தை, இந்த வாழ்க்கையும் படைத்தவன். எதற்காக படைத்தான் என்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் புரிகிறார் என்பதை சோதிப்பதற்காக, கணக்கிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையையும் இந்த வாழ்வின் முடிவான மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்றான். அல்லாஹை வணங்குவது மாத்திரம்தான் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கான். வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹை வணங்குவதைத்தான் அல்லாஹ் நல்ல அமலும் சொல்றான். எதுவாக இருந்தாலும், எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹோட வணக்கமாகத்தான் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத்து இது மாத்திரம் அல்லாஹை வணங்குவது கிடையாது. அல்லாஹை நம்பிக்கை கொள்வது கூட அல்லாஹு, அந்த நல்ல அமல்கள் அல்லாஹை வணங்குவது. ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அல்லாஹை வணங்குவது. தண்ணி குடிக்கிறோம், அமர்ந்து குடிக்கிறோம் சொன்னா அது ரசூலுடைய சுன்னத். அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று அர்த்தம். இது வணக்கத்துல வருமானு கேட்டா ஆமா, இது அல்லாஹை வணங்குவதில் வருகிறது. அப்ப அல்லாஹை வணங்குவதற்குத்தான் நம்மளை படைத்திருக்கிறான்.
இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை வெறுமனே அல்லாஹை யார் வணங்குகிறான் அல்லாஹ் பார்ப்பதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கான். இது பெரும்பாலானவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நாம இதுல தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அல்லாஹை வணங்க வேண்டும், அல்லாஹிற்கு வணங்கி அவனை கட்டுப்பட்டு நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில், ஒரு நல்ல நீயத்தில் தான் என்ன செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம ஜும்மாவே தொழுகை வந்திருக்கோம். ஆமா தானே? அப்ப நல்ல அமல்களை செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சரியா ஒரு மாதத்தில் ரமலானை அடைய இருக்கிறோம். ஒரே ஒரு மாதம் தான் நம்ம ரமலானை அடைவதற்கு இருக்கு. இன்னைக்கு சாபானுடைய முதல் நாளில் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாத காலத்தில் ரமலானை அடைய இருக்கிறோம். ஒரு அமல்களின் மாதத்தை அடைய போறோம். 11 மாதத்தில் செய்யாத அமல்களை அந்த ஒரு மாதத்துல நாமெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம், செய்வோம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அமல் அப்படியே குறைஞ்சிடும். அப்ப அந்த ஒரு மாத காலத்தில் நாம செய்யக்கூடிய அமல்கள், இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்நாள் முழுக்க நாம எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அந்த அத்தனை அமல்களும் நாளை மறுமையில் நம்மோடு இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குறி. எந்த அமலும், நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்று கேட்டால் கேள்விக்குறி. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள் நாளைக்கு மறுமையில நமக்கு நன்மையாகவே கூலியாகவே வழங்கப்படுமான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்றோம்னா, ஹபித்த என்று அரபியில சொல்லுவாங்க. ஹா பா தோய் தா போடுவாங்களா, அந்த ஹபித்த இந்த வார்த்தையை வெறுமன குரான் தேடக்கூடிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்தா தேடி பாருங்க. குரான் நெடுங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அழிந்து போகும், வீணாகிவிடும் என்று அர்த்தம். அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று குர்ஆன் நெடுகில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவித்துக் கொண்டே வருகிறார். ஏன்னா செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்ற அர்த்தம் நமக்கு கிடைக்குது. இங்க எவ்வளவு அமல்கள் செய்தாலும், தொழுகிறோம், அடுத்த ரமலான் முழுக்க நாம நோன்பு வைப்போம். ஜகாத் கடமையா இருப்பவர்கள் ரமலான்ல கணக்கிட்டு ஜகாத் கொடுப்பாங்க. அல்லது சதக்கா செய்யக்கூடியவர்கள் ரமலான்ல அதிகமாக சதக்கா செய்வார்கள். ரமலான் என்று எடுத்துக்கொள்ளாமல் வாழ்நாள் முழுக்க இறைவனை, அவனிடம் நல்ல ஒரு பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம அமல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். இது கெட்டவர்களுக்கா, இது தீய காரியங்கள் செய்பவர்களுக்கான்னு கேட்டா இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நமக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுக்காக நல்லமல் செய்யக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறார். அப்படி எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த கிரைட்டீரியாக்கு கீழே, கண்டிஷனுக்கு கீழே அல்லாஹ் அமல்களை அளிக்கிறான்னு கேட்டா அடிப்படையாக ஒரு 3 காரணங்களுக்காக அமல்கள் அளிக்கப்படுகிறது. முதலாவது காரணம் எப்பொழுது ஒரு மனிதனின் அடிப்படை அஸ்திவாரம் இல்லாமல் போகிறதோ அப்பொழுது அவனுடைய அமல்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது. இந்த அடிப்படை அப்படின்னா என்ன, அசுல் அப்படின்னா என்னன்னா, குஃப்ரு வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருப்பது. குஃப்ரு வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருப்பவர்கள். இதுல யார் வருவாங்கன்னா, நம்மளுடைய மாற்று மத சகோதரர்கள் இதுக்குள்ள வரப்போறது கிடையாது. ஏன்னா அவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்களான்னு கேட்டா அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் நல்லமலாக கணக்கிடப்படாது, கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது. நாம செய்யக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அடுத்த ஸ்டேஜ். அப்ப சிறுக்கும் குஃப்ரும் இந்த இடத்துல யாருக்கு குறிப்பிடப்படுதுன்னு சொன்னா, ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுது சிறுக்கு வைக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய நன்மைகள் அளிக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஈமான் கொண்டவர்கள் தான் ஷிர்க்ல ஈடுபடுகிறாங்க. தர்காவிற்கு சென்று அங்கே சஜிதா செய்யக்கூடியவர்கள் யார்? காஃபிர்களா, மாற்று மதத்தவர்களா? கிடையாது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் தான் தர்கா போன்ற இடங்களுக்கு சென்று கபர்களுக்கு சஜிதா செய்து அந்த கபறுகளின் இடத்திலே துஆ கேட்கிறார்கள். ஷாபானுடைய மாதத்துல இருக்கும்,
15வது பிறையில பராத்திரவு என்று கபர்களிடத்துலதான் சென்று என்ன செய்வாங்க, துவாக்களை கேட்பார்கள். அப்ப இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மாற்று மறுத்தவர்கள் அல்ல, மாறாக கைசேதத்திற்குரிய விஷயம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். இது மாதிரியான காரியங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வை கொண்ட ஈமான் கொண்டவர்கள் இந்த அடிப்படையான விஷயங்களில் குளறுபடி செய்யும் பொழுது, அந்த அடிப்படையான விஷயங்கள் வீணாக்கப்படும் பொழுது அவர்களுடைய அமல்களும் வீணாக்கப்படுகிறது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருள்முறையில் சொல்றான், அமல், அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் நாளை மறுமையில் அவர்கள் முன்னால் எடுத்து வரப்படும். யாருக்கு? குஃப்ரு செய்தவர்களுக்கு, இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு, இறைவனுக்கு இணை வைத்தவர்களுக்கு, ஷிர்க் செய்தவர்களுடைய அமல்கள் நாளை மறுமையில அல்லாஹ் அவர்கள் முன்னாலே எடுத்து வருவான். மூட்டை மூட்டையா இருக்கும், மலை அளவுக்கு அவர்களுடைய நன்மைகள் இருக்கும். எடுத்து வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, அந்த அமல்களை எல்லாம் பரப்பி விடப்பட்ட புழுதியை போல ஆக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அமலை எல்லாம் ஒரு காத்துல ஒரு மண் எடுத்துட்டு விட்டோம்னா அந்த காற்று எப்படி அடையாளம் இல்லாமல் பறந்து விழுந்து பரப்பி விடப்பட்ட புழுதியை போல அந்த நன்மைகளை எல்லாம் நாம் ஆக்கிடுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை விடுக்கிறார். அப்ப இது முதல் கண்டிஷன். முதலாவது கண்டிஷன், எப்பொழுது ஒரு மனிதனுடைய அசல் அடிப்படை ஆட்டம் காணுகிறதோ, எப்பொழுது அவனுடைய ஈமானில் பலகீனம் ஏற்படுகிறதோ, ஷிர்க் வைக்கிறானோ, அல்லாஹ்வை நிராகரிக்கிறானோ, அப்பொழுது அவன் செய்த எந்த நன்மையும் அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்க மாட்டான். வாழ்நாள் முழுக்க நின்று தொழுதிருந்தாலும், கடுகளவு அவனுடைய மனதில் ஷிர்க் இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையாவது வைத்து பார்த்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மொத்த அமல்களும் அழிந்துவிடும். அல்லாஹ் அதிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்ட இந்த தௌஹீது கொள்கையை உறுதியாக பற்றி பிடித்து நாளை மரணிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது கண்டிஷன், இரண்டாவது காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனின் நன்மைகள் அளிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு சில ஷர்த்துக்கள் இருக்கு. ஒருவன் அமல் செய்யறான் அப்படின்னா அதற்கு ஒரு சில காரணிகள் இருக்கு. இந்த ஷர்த்துக்கள் இருந்தால்தான் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது காரணம் அல் இஸ்லாஸ், மன தூய்மை. என்ன மன தூய்மைன்னு கேட்டா, செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும், வேற யாருக்காகவும் இருக்கக்கூடாது. நமக்கு செய்யக்கூடிய அமல்கள் வேற யாருக்காகவும் இல்லாமல் இறைவனுக்காக மாத்திரம் நாம எப்பொழுது நம்முடைய அமல்களை செய்கிறோமோ அப்போதான் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வேறு யாருக்காகவாவது நாம செஞ்சோம்னா, இவங்க பார்க்கணும், இவங்க கேள்வி கேட்பாங்களே என்று அடுத்தவர்களுக்காக நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொண்டோம்னு சொன்னா அந்த அமலுக்கு என்று கடுகளவு கூட அல்லாஹ் நன்மையை பெறுவது கிடையாது. அதுதான் இஸ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாஸா ஒரு அமலை செய்ய வேண்டும், மன தூய்மையோடு செய்ய வேண்டும், இறைவனுக்காக செய்ய வேண்டும். இஸ்லாசுக்கு அப்படியே நேர் எதிரானது ரியா என்று சொல்லுவாங்க, முகஸ்துதி. முகஸ்துதினா என்னன்னு தெரியும் இல்லையா? அடுத்தவர்கள் புகழ வேண்டும். பாய் 5 நாள புகழக்கூடியவர், பாய் 30 நோன்பு வச்சிருவாரு. பாய் 30 நோன்பு மட்டும் இல்ல, சுண்ணத்தான நோன்பு வைப்பாரு, வியாழக்கிழமை நோன்பு வைப்பாரு, திங்கட்கிழமை நோன்பு வச்சிருவாரு. இந்த பெயருக்காக, அடுத்தவர்களுடைய பாராட்டுக்காக எப்பொழுது நம்முடைய அமல்கள் மாற்றப்படுகிறதோ அதற்கு அந்த அமல்கள், அப்படி செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்திலே அளிக்கப்பட்டுவிடும். இதுதான் முகஸ்துதின்னு சொல்லுவாங்க, ரியான்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயந்த விஷயம், முதல் தஜ்ஜாலை பார்த்து அதிகமாக பயப்படுவார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பத்தை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுவார்கள். தஜ்ஜாலை பற்றிய ஹதீஸ்லாம் வரும்பொழுது ரசூல் அவ்வளவு பயப்படுவாங்க. தஜ்ஜாலை காட்டிலும் அவனின் குழப்பங்களை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்திற்கு பயந்தார்கள் என்றால் அது ரியா, முகஸ்துதி. ஏன்னா அது அஷ்ஷிர்குல் அஸ்கர்னு சொல்றாங்க, சின்ன சிறுக்கு. முதல் சிறுக்கு சொன்னோம் இல்லையா, இறைவனுக்கு இணை வைத்தல். அப்ப இது சின்ன சிறுக்கு, சின்ன இணை வைத்தல். எப்படி இணை வைத்தலா இது கணக்கில் எடுக்கப்படும்னா,
இறைவனுக்கு நேராக ஒருவரை வைக்கும் பொழுது அது இணையாகிறது, சிறுக்காகும். இந்த இடத்துல அமல்களை செய்யும் பொழுது நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ்விற்காக செய்யாமல் வேற ஒரு மனிதனுக்காக செய்யறோம். அப்ப அந்த இடத்துல இறைவனுக்கு இறைவனுக்கு நிகரா ஒரு மனிதரை நாம என்ன ஆக்குறோம்? இவருடைய பொருத்தத்திற்காக ஆக்குறோம். சுபு தொழுக வரோம், ஒரு 5 நாள் தொடர்ந்து வரோம், 6வது நாள் வரல, 7வது நாள் திருப்பி எழுதும் பொழுது யாராவது கேட்பாங்க, என்ன பாய் நேற்று பார்க்க முடியல, என்ன பாய் நேற்று தொழுகைக்கு வரல, என்ன பாய் சும்மாவுக்கு ஆளை பார்க்கல. அப்ப இதற்காக தொழுகை வருது. எங்க நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ, எங்க நம்மளை கேட்டுருவாங்களோ, எங்க நம்ம தொழுகெல்லாம் நினைச்சிருவாங்களோ, நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ என்று நம்முடைய அமல்கள் எப்பொழுது அடுத்தவருக்காக, அடுத்த சக மனிதருடைய பொருத்தத்திற்காக மாறுகிறதோ அந்த அமல்களின் நன்மைகள் அனைத்தும் அளிக்கப்படுகிறது. நாளைக்கு மறுமையில போய் பார்க்கும்போது இந்த அமல்கள் செய்ததா கணக்கிலே இருக்காது. நம்முடைய ஏடுகள் இந்த அமல்களுடைய கணக்கே இருக்காது. அல்லாஹ் அந்த கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளாமல் இந்த அமல்களை அழித்து விடுகிறார். இது இஹ்லாஸ். எப்பொழுது ஒரு மனிதனின் இஹ்லாஸ் இல்லாமல் அடுத்த மனிதருக்காக செய்யும் பொழுது அவன் அமல்கள் அளிக்கப்படுகிறது. இரண்டாவது ஷர்த், இரண்டாவது காரணம் அல் இத்திபா, பின்பற்றுதல், கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். யாருக்கு கீழ்ப்படிதல்? முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு, இரண்டாவது அவனின் தூதர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருள்மறையில் பதிவிடுகிறான், ரசூலுக்கு சொல்ல சொல்லி கட்டளை இடுகிறான். குல், நபியே நீர் கூறுகிறாக, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் இறைவனை விரும்பினீங்கன்னு சொன்னா ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்ப இறைவனை நாம விரும்புறோம், இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், இஹ்லாஸா நாம ஒரு அமலை செய்ய வேண்டும், இறைவனுக்காக மட்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஷரத்து நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அமல்கள் செய்தால்தான் நமக்கு அளிக்கப்படும். தலைப்பு அதான், நம்ம பயான் அதான், அமல்கள் அளிக்கப்படும். அப்ப ஒரு அமலை நாம செஞ்சாதான் அந்த அமல் அளிக்கப்படும். அப்ப நம்ம ஒரு அமலை செய்ய வேண்டும் சொன்னா நாம ரசூலுக்கு கட்டுப்பட்டாதான் அந்த அமலை செய்வோம். அப்ப இந்த இடத்துல ஏன் வருது? கட்டுப்படலைன்ற பேச்சுக்கே இடமில்லையேன்ற ஒரு கேள்வி வரலாம். எப்படி ரசூல் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அப்படி கட்டுப்பட வேண்டும். அப்படி அல்லாத எல்லா இடங்களும் அல்லாஹ்விடத்திலே அளிக்கப்படும். உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருள்மறையில் எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான் என்றால், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எதை பயப்பட வேண்டும், யாரை பயப்பட வேண்டும் என்று சொன்னால், யுகாலிஃபூன அன் அம்ரி, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு, அவர்களுடைய விஷயங்களுக்கு யார் மாறு செய்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களின் காரியங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது துஸீபஹும் ஃபித்னா, அவர்கள் நிச்சயமாக தெளிவான குழப்பத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வேதனை தரக்கூடிய அதாபை வைத்திருக்கிறான், வழி தரக்கூடிய வேதனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதுல என்ன சொல்றோம்னா, பயான் ஆரம்பிக்கிறது முன்னாடி அரபியில ஒரு ஓதுறோம்ல ஹம்து ஸலவாத், அதனுடைய இறுதியில ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக அதற்கு அர்த்தம் என்னன்னா, உண்மையான சத்தியமான வழிகாட்டுதல் என்பது அல்லாஹுடைய வேதமும் ரசூல் காட்டி தந்த வழியுமாகும். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, தீங்கான காரியங்கள் என்னவென்றால் ரசூல் காட்டித்தாராக முஹ்தஸாத்துஹா, அதில் புதியதாக இட்டு கட்டப்பட்டவை என்று அப்படியே அர்த்தம் வரும். அப்ப அந்த புதியதாக வந்தது எல்லாமே வழிகேடு, பிதாத்து. அந்த பிதாத்துகள் எல்லாம் வழிகேடு, வழிகேடுகள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அந்த ஹம்து ஸலவாத் வரும். இது சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குத்துபாவும் செய்தது கிடையாது. இந்த இடத்துலதான் அந்த இத்திபா, ரசூலை பின்பற்றுவதை பற்றி ரசூலை பாடம் எடுக்கிறாங்க. எப்படி பின்பற்ற வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழியை நமக்கு காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில் ரசூலை பின்பற்ற வேண்டும்.
வேற இது அல்லாமல் நன்மைன்னு சொல்லி நாம எதை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. ஒரு வரலாற்றில் இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அப்ப அந்த இமாம் இடத்திலே ரசூலுக்கு பின்னதாக வாழ்ந்த இமாம், ரசூல் மரணத்திற்கு பின்னதாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இமாம், மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய பல ஃபத்வாக்களை கொடுத்த இமாம். அப்ப மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மதீனாவில் அவர் தான் காவி மாதிரி, அவர் சொல்றதுதான் ஃபத்வா. அப்ப அந்த இமாம்கிட்ட ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க, உம்ரா போனவங்க யாராவது இருக்கீங்களா? உம்ரா போனவங்க ஒரு கை தூக்குங்க. உம்ரா போயிருக்கீங்க, சரி. அப்ப உம்ரா ஹஜ் செய்பவர்களுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு என்ற எல்லை இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரவங்க, ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு இது இது எல்லைன்னு சொல்லிட்டு சில எல்லைகள் இருக்கு. இந்தியாவில இருந்து போறவங்களுக்கு யமன் எல்லை அப்படி இருக்கும். அப்போ மதீனாவில் இருந்த ஒரு நபர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் எங்க இருந்து இஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதாக கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மின் ஜுல் ஹுலைஃபா, ஜுல் ஹுலைஃபான்னு ஒரு எல்லை, மதீனாவில இருந்து வரவங்களுக்கு அதான் இல்லை. அப்ப அந்த எல்லையில இருந்து கட்டணும் அப்படின்ற ஒரு பதிலை சொல்றாங்க. சொல்லும் பொழுது அந்த மனிதர் கேட்கிறாரு, அதுக்கு முன்னதாக ஒரே ஒரு கேள்வி ஒரு இடத்துல, ஜுல் ஹுலைஃபான்றது அந்த எல்லை, இந்த எல்லை சிறந்த இடமா அல்லது ரசூலுடைய பள்ளிவாசலான மஸ்ஜிது நபவி சிறந்த இடமா? மதீனா இருக்கும் இல்லையா, டோம், பச்சை கலர் டோம், அந்த மஸ்ஜிது நபவி சிறந்த இடமா இல்ல இந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊர் சிறந்த இடமா? எது சிறந்த இடம்? மஸ்ஜிது நபவி சிறந்த இடம் இல்லையா? அமல்கள் செய்வதற்கு சிறந்த இடம் எதுன்னு கேட்டா முதல்ல மஸ்ஜித் ஹரம மக்காவாசல், இரண்டாவது மஸ்ஜிது நபவி தான். அப்ப அவர் அந்த மனிதரும் அதை விரும்புகிறார். நான் இஹ்ராம் வந்து ஜுல் ஹுலைஃபால கட்டல, மஸ்ஜிது நபவியில கட்டிக்கிறேன், எனக்கு மஸ்ஜிது நபவியில கட்டணும் என்பது எனக்கு ஆசை, நான் கட்டிக்கலாமா என்று கேட்கும் பொழுது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன பாதுகாவல்னா ஃபித்னாவை ஏற்படுவதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். முன்னால் இந்த சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாவல் பெறுகிறேன் சொல்லும் பொழுது இதுல என்ன குழப்பம்? ஏதோ ஒரு இடத்துல கட்டுறதுக்கு பதிலா ரசூல் வாழ்ந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இந்த மஸ்ஜிது நபவியில நான் கட்டணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன ஃபித்னா இருக்குன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் காட்டித்தராத ஒரு அமலை நீ முந்திக் கொண்டு சொல்லும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய குழப்பத்தை நான் பயப்படுறேன், தான் கட்ட வேண்டும், அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் இதைத்தான் காட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதரை எச்சரித்து மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனுப்புறாங்க. இன்றைக்கு ஏற்படக்கூடிய நவீனமான விதாத்துகள், நவீனமான பித்னாக்கள் இப்படித்தான் ஏற்படும். என்ன ஏற்படும் சொன்னா, இப்ப உதாரணமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மெஹராஜுடைய இரவு என்று ஒரு இரவு போயிருக்கும். அடுத்த ஒரு 15 நாட்கள பராத்துடைய இரவு என்று ஒரு இரவு வரப்போகுது. அப்ப இதனுடைய வழிகாட்டுகள் எல்லாம் ரசூலும் அல்லாஹும் நமக்கு காட்டி இருக்காங்கன்னா கிடையாது. அல்லாஹும் அவருடைய ரசூலும் நமக்கு அப்படியான வழிகாட்டுதல்கள், இந்த இரவுகள்ல நீங்க தொழுகணும், அந்த நாட்களில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வழிகாட்டுதலும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு காட்டித்தரவில்லை. அல்லாஹுடைய ரசூல் மேராஜுடைய மக்காவில் இருக்கும் பொழுது மேராஜுடைய இரவுக்கு அல்லாஹ்வை சந்திச்சுட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஏறத்தாழ 10 வருடத்திற்கு மேலாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஏதாவது ஒரு வருடமாவது அவர்கள் நோன்பு நோக்கினார்களான்னு கேட்டா கிடையாது. ஆசுராவுடைய நோன்பு நோக்கிருக்காங்க, அரபாவுடைய நோன்பு நோக்கிருக்கார்கள். அப்ப மெஹராஜுடைய நோன்புகளையும் பராத்துடைய நோன்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கார்களா என்று கேட்டால் ஒரு லைஃபான ஹதீஸை கூட நம்மால எடுத்து காட்ட முடியாது. அப்ப அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை, நோன்புனா நல்லது தானே, நோன்பு வச்சா நல்லது தானே, நோன்பு நன்மையான காரியம் தானே. அப்ப அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை நன்மைன்னு நாம சொல்லி நம்ம செய்தாலும்
அது நமக்கு தீமையாகத்தான் அமைகிறதே தவிர எந்த ஒரு இடத்திலும் நமக்கு அல்லாஹ்வை நன்மையாக எழுதுவது கிடையாது. அந்த அமல் முழுவதுமாக அளிக்கப்படும். இதை நாம் என்ன செஞ்சுக்கணும், மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மைன்னு சொல்லி அவர்கள் காட்டித்தராத விதமாக இந்த நேரத்தில் தொழுகுவது சிறந்தது, இந்த நாட்களில் நோன்பு வைப்பது சிறந்தது, இன்னைக்கு சதக்கா கொடுத்தோம்னா அது இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும், இப்படி ரசூல் காட்டித்தராத எந்த வழியாக இருந்தாலும் அது நன்மையாகவே இருந்தாலும் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தீமையைத்தான் நமக்கு திருப்பி தரும் என்பதை நாம் என்ன செஞ்சுக்கணும், மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பானவர்களை. இதையெல்லாம் நம்ம மனசுல எடுத்துக்கணும். முதலாவது ஷரத், எப்பொழுது ஒரு மனிதனின் அடிப்படை இல்லாமல் போகிறதோ, அல்லாஹ்வுடைய ஈமான் எப்பொழுது பலகீனமாகுதோ, அவனுக்கு எப்பொழுது சிறுக்கு வைக்கிறோமோ, அவனுக்கு எப்பொழுது குஃப்ர் செய்கிறோமோ, அந்த இடத்தில் நம்முடைய அமல்கள் மொத்தமும் அளிக்கப்படுது. இரண்டாவது, அவனை அன்றி வேறுக்கு யாராவது நாம அமல் செய்தால் வேறு ஒருவர் நம்மை பாராட்ட வேண்டும். நாளை மறுமையில் 3 நபர்களை அல்லாஹ் கேள்வி கேட்பான். முதல் நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து உயிர் நீத்தவர். அவரை கூப்பிட்டு எதற்காப்பா போர் செஞ்ச, ஏன்பா ஷஹீதானு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவாரு, உன்னுடைய பாதைக்காக, உன்னுடைய முகப்பொருத்தத்திற்காக நான் போர் செய்தேன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், கதத்த, நீ பொய் சொல்லிட்ட. அவன் என்ன அல்லாஹ் திருப்பி அதற்கான பதிலாக சொல்வான் என்றால், ஒரு மிகப்பெரிய வீரன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான ஒரு வீரன் என்ற பெயர் வாங்குவதற்காக நீ போர் செய்தாய். நீ அப்படியே உனக்கு என்ன ஆயிடும், இந்த உலகத்துல அந்த பெயர் கிடைச்சிடும். அப்ப எதற்கு வேண்டி நாம அமல்கள் செய்கிறோமோ அதை அல்லாஹ் தந்து விடுவார். இந்த உலகத்தில் பாராட்டப்பட வேண்டும், இந்த உலகத்தில் புகழப்பட வேண்டும் என்பதற்காக நாம அமல் செய்யறோம்னா இந்த உலகத்தில் நிச்சயமாக நம்ம புகழப்படுவோம். இவர் 5 பேரை தொழக்கூடியவர், ஒரு தொழுகையாளி, இவர் நோன்பை எல்லாம் சரியா 30 நோன்பை வச்சிருவாரு, இவர் ஒரு நோன்பாளி என்ற பெயருக்காக நாம நோன்பு நோக்கிறோம், இந்த பெயருக்காக நாம தொழுகிறோம் சொன்னா அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவார். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாமே அதனுடைய நியத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அமைகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி நம்ம நியத்தை செஞ்சு நம்மளுடைய அமல்கள் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அதற்கான கூலியை தருவான். இந்த உலகத்திற்காக வேண்டி நம்முடைய அமல்கள் இருந்துச்சுன்னா அந்த அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே தந்து விடுவான். நன்மையான கூலி அல்ல. நம்ம பாராட்டை வேண்டி அமல் செய்யறோம்னா இந்த உலகத்துல நமக்கு பாராட்டு கிடைச்சிடும், அவர் நல்லவர் என்ற ஒரு பாராட்டு கிடைச்சிடும். ஆனால் மறுமையில் அதற்கான இன்னி அளவிற்கு கூட அதற்கான நன்மை கிடைக்காது என்பதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஷர்த் அல் இத்திபா, ரசூலை பின்பற்றுவது. ரசூலை பின்பற்றுவது வேண்டால் அவர்கள் என்ன வழியை காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியில் அவர்களை பின்பற்றுவது. இப்படித்தான் நன்மை, இப்படித்தான் சொல்ல வேண்டும், நான் சொல்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த இஸ்லாத்தில், இந்த மார்க்கத்தில் இல்லாமல் ஆக்கப்படும் என்று ரசூல் எச்சரிக்கிறார். அப்ப ஒரு தொழுகையை இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று ரசூல் வழிகாட்டி இருக்கிறார்கள். அது அல்லாமல் நாம எப்படி தொழுதாலும் அது ரத்து, அது இந்த மார்க்கத்தில் இருந்து முரணான விஷயம். இந்த காலங்களில் தான் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான்ல நோன்பு நோக்கலாம், ஆஷ்ராவில் நோன்பு நோக்கலாம், அரஃபா நாளில் நோன்பு நோக்கலாம், மாதத்திற்கு இந்தந்த தேதிகளில் நோன்பு நோக்கலாம், வாரத்தில் இந்த கிழமைகளில் நோன்பு நோக்கலாம் என்று ஒரு சில சுன்னத்தான விஷயங்களை ரசூல் காட்டி இருக்கிறார்கள். அது அல்லாமல் எந்த நாளில், வருடத்தில் எந்த நாளில் நோன்பு நோற்றாலும் அது என்ன ஆகிவிடும், ரத்து. இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கே போறோம், அரஃபா நோன்பு அன்னைக்கு அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய ஹாஜிகளை தவிர உலகத்தில் எல்லாரும் நோன்பு வைப்பாங்க. நான் அரஃபாவில தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி, நோன்பு நோச்சா நன்மைதான் சொல்லிட்டு நான் அரஃபால தங்கி இருக்கும் போதே நோன்பு வச்சேன்னா என்ன ஆகிருது, அந்த நோன்புக்கு எல்லாம் நன்மை தர மாட்டான், அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் முழுமையா ஏற்றுக்கொள்வானான்னு தெரியாது. அப்ப நன்மையை செய்யறோம் என்று அல்லாஹையும் அவருடைய ரசூலும் முந்திக் கொண்டு நாம முந்திரி கோட்டைகளை போல என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன காட்டி இருக்கிறாங்கன்னா அதுதான் இஸ்லாம். அல்லாஹையும் அவருடைய ரசூலையும் தவிர நமக்கு வேற இருந்த தேவையா? அவர்களை விடவுமா நாம புத்திசாலி? வேற ஏதாவது செய்ய போறோமா? இதுதான் வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் காட்டி இருக்கிறார்கள். அக்மல் துலக்கும் சொல்லிட்டான்.
அல்லாஹ்வுடைய கடைசி வசனமாக இருக்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த தினம் வரைக்கும் எது தீனோ அதுதான் நாளை மறுமை வரைக்கும் தீன், அதுதான் நாளை உலகம் அழிக்கப்படும் நாள் வரைக்கும் அதுதான் மார்க்கம். ஊடால எதை இடைச்செருகளாக நாம சொருகினாலோ அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத அமல்களாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் என்ன செஞ்சுக்கணும், மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரணம், அமல்கள் அழிக்கப்படுவதற்கான மூன்றாவது காரணம், அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அந்த அமல்களை செய்வது. அல்லாஹ் உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய அருமையை குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, ரசூலுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை தரான். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கும், ரசூல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வருவாரு, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் பேசுவதை விட அந்த டெசிபல் அளவை கூட்டி என்ன செய்வாங்கன்னா சத்தமா பேசுவாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அப்படி பேசும்பொழுது அல்லாஹுக்கு கோபம் வந்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். நீங்க உங்களுக்கு இடையே நீங்க மாறி மாறி பகடி செய்வதை போல ரசூல்கிட்ட நீங்க அப்படி பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அமாலுக்கும் வான்தும் லா தஷ்குரூன், உங்களுக்கே தெரியாம உங்கள் அமல்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். அப்ப ரசூலுடைய சத்தத்தை விட சத்தமா பேசுறது அல்லாஹுக்கு வெறுக்கத்தக்க விஷயம். இப்படி அல்ல ஒரு உதாரணம். அப்ப நம்முடைய காலகட்டத்தில் என்ன அல்லாஹ் வெறுக்கிறான், எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கிறான், எந்தெந்த காரியங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அளிப்பான் என்றால், அதற்கு உதாரணமாக ஒரு ஹதீஸ், இப்னு மாஜாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். சௌபான் என்ற ஒரு சஹாபி கேட்டதாக அறிவிக்கிறார். ரசூல்கிட்ட அந்த சஹாபி கேட்டிருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, ஒரு சமுதாயத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யக்தூன யௌமல் கியாமா, நாளை மறுமையில் வருவார்கள். எப்படி வருவார்கள்? பிஹஸனாத்தின், நன்மைகளை கொண்டு வருவார்கள். அம்சாலி ஜிபாலி, எப்படி என்றால் ஒரு மலையளவிற்கான நன்மையை வாரி எடுத்துக்கொண்டு வருவார்கள். நாளை மறுமையில நன்மையை வாரி எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஜஅலுஹுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஹபாஅம் மன்சூரா, மேல ஒரு ஆயத்துல சொன்னோம் இல்லையா, ஹபாஅம் மன்சூரா, பரப்பி விடப்பட்ட புழுதிகளை போல அந்த ஒட்டுமொத்த மலையளவிற்கான நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சல்லி சொல்லியா ஆக்கிடுவான். அந்த நன்மைகள் அந்த மலையளவு இருந்தாலும் இந்த நன்மைகளை பரப்பி விடப்பட்ட புயற்காற்றில் விடப்பட்ட புழுதியை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான் என்று ரசூல் எச்சரிக்கிறார்கள். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லுங்க, அவர்கள் தெரிந்து நாங்க இறுதி இருப்போம் இல்லையா, அவங்க கூட சேர்ந்தோம்னா எங்க நன்மை அழிஞ்சு போச்சுன்னா அவங்க தெரிந்து நாங்க இறுதி இருப்போம், அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வமின் ஜில்தத்துக்கும், உங்களின் ரத்தமும் சதையுமாக உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல முஃமின்கள் தான் அவர்கள். அப்ப என்ன செஞ்சிருவாங்க? நல்ல முஃமின்கள் தான், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், மலையளவிற்கான நன்மைகளை நாளை மறுமையில் எடுத்து வரக்கூடியவர்கள். உங்களை போலவே இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்கள். ஒரு சாதாரண முஸ்லிம், ஈமானில் குறைபாடு உள்ள ஒரு முஸ்லிம் இரவுல நின்றுதான் தொழுக மாட்டார். நினைச்சு பாருங்க, இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கோம், இவ்வளவு பேர் இருக்கோம், இதுல எத்தனை நபர்கள் அல்லாஹ் இரவு என்று சொல்லக்கூடியவர்கள், எத்தனை நபர்கள் தஹஜ்ஜுத் சொல்லக்கூடியவர்கள், விரலுக்கு எண்ணிடலாம், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அந்த அளவிற்கான நன்மையை செய்யக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தார்கள். ஆனா என்ன செஞ்சிருவாங்கன்னா, வலாக்கின்னஹும் அக்வாமன் இதா ஹலவு மகாரிமில்லாஹி இன்தஹகுஹா, என்ன செஞ்சிருவாங்கன்னா, வெளியில இருக்கும் பொழுது அமல்களை பொறுத்தவரை அவர்கள் இறைவனை பயந்து மேலே சொன்ன எல்லா கருத்துக்களையும் பூர்த்தி செய்திருப்பாங்க.
ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இஸ்லாசோடு இறைவனுக்காக மாத்திரம் அமல்களை செய்திருப்பார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படி எந்த ஒரு விதாத்துகளும் இல்லாமல் தங்களுடைய அமல்களை ஆக்கி இருப்பாங்க. என்ன செஞ்சிருவாங்கன்னா, தனிமை கிடைக்கும் பொழுது ஒரு சமுதாயத்திடம் இருந்து விலகி ஒரு 4 அறைகளில் ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக செல்லும் பொழுது, ஒரு அறைக்குள்ளாக செல்லும் பொழுது, தனிமைக்குள்ளாக செல்லும் பொழுது அவர்கள் இறைவனை மறந்து விடுவார்கள். இறைவன் வெறுக்கத்தக்க விஷயங்களை செய்வார்கள், இறைவன் தடுத்த விஷயங்களை பார்ப்பார்கள், அனாச்சாரங்களை பார்ப்பார்கள், ஆபாசங்களை பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தார்களுக்கு அவர்கள் மலையளவிற்கான நன்மை செய்தாலும் அந்த நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரப்பி விடப்பட்ட புழுதிகளை போல ஆக்கிறார். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம அல்லாஹ்விற்காக அமல்களை செய்வோம். நம்முடைய மனசுல ரியா என்ற முகஸ்துதி இருக்காது. வேற எந்த விதத்தோடும் இல்லாமல் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்வோம். நான் இந்த மூன்றாவது விஷயம் இருக்கு இல்லையா, தனிமை கிடைக்கும் பொழுது செய்யக்கூடிய அந்த பாவங்கள். இதுல விதிவிலக்கா யார் இருப்பான்னு கேட்டா யாருமே இருக்க மாட்டோம். யாருமே இதுல யாராவது கையை தூக்கி நான் நல்லவன், என்கிட்ட பாவமும் இருக்காது, அது மாதிரியான பாவங்கள் என்ற இருக்காது, மனதளவில் கூட அந்த மாதிரியான பாவங்கள் இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமான்னு கேட்டா கேள்விக்குறி. மனிதர்கள் தான் பாவிகள் தான். அப்ப அப்படியான பாவங்களில் நாம ஈடுபடும் பொழுது அது இந்த நவீன காலத்தில் ஒரு அவசியமான சைத்தானை உடனே நாம வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம், கூடவே வச்சு சுத்தி கொண்டிருக்கிறோம். இது அல்லாத மனிதர்கள் இன்றைக்கு பார்க்க முடியாது. அப்ப இந்த வலைத்தளம் என்பது சைத்தானுடைய வலையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனிமை கிடைக்கும் பொழுது நம்ம கண்ணால செய்யக்கூடிய பாவங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிற காலம் என்பது மிக இலகுவாகி இருக்கிறது. ஆனா இது மாதிரியான பாவங்கள் இருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நன்மை முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். அப்ப இவ்வளவு கஷ்டங்கள் பற்றி நம்ம அமல்கள் செய்யறோம். அமல்கள்னாலே பொதுவா கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாகும் பொழுது நாளை மறுமையில எல்லாமே ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு செய்யறோம், கஷ்டப்பட்டு நாம நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு இரவில் நின்று தொழுகிறோம். இது எல்லாமே நாளை மறுமையில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டால் நம்முடைய நிலைமை. இவ்வளவு அமல் செய்தாலும் நீ நரகத்துக்கு தான்ப்பா போகணும், உன்ட்ட ஒண்ணுமே இல்லை, உன்னுடைய நன்மையெல்லாம் நான் அழிச்சுட்டேன், உன்னுடைய நன்மையெல்லாம் வெறுமனே மண்ணாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான்னா இந்த நேரத்தில் யார் கை செய்யப்பட்டு நிற்கணும்னு சொல்லி யோசிப்பாரு. அது மாதிரியான மக்களில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் பாதுகாப்பு நாம செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அழித்து விடுவேன் என்று ஒரு சில இடங்களில் எச்சரித்திருக்கிறார். அப்ப அந்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையான விஷயங்களை முதல் சுத்துபாவில பார்த்தோம். நேரமின்மை காரணமாக சுருக்கமா ஒரு சில அமல்கள் இருக்கு, நிறைய அமல்கள் இருக்கு. ஹதீஸ்கள்ல பார்க்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள்ல பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்குது. அதுல ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, ஒரு மனிதன் மலையளவிற்கான தங்கம் இருந்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அவன் விதியை முழுவதுமாக நம்பவில்லை என்று சொன்னால் அவனுடைய எந்த நன்மையும் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. பொதுவாக முஸ்லிம் என்றால் 6 விஷயங்களை நம்பணும், அப்படிதானே? நம்ப வேண்டிய விஷயங்கள் எத்தனை இருக்கு? ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6 இருக்கு. என்னென்ன? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவனுடைய ரசூலை நம்ப வேண்டும், வழக்குமார்களை நம்ப வேண்டும், கிதாபை என்ன நம்பணும், நபிமார்களை நம்புறது, அவருடைய வேதங்களை நம்புவது, வறுமையை நம்ப வேண்டும், இறுதியாக விதியை நம்ப வேண்டும். இந்த மீதி இருக்கக்கூடிய 5 விஷயங்களிலே நம்பிடுவோம். ஆணித்தரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ நம்பிவிடுவோம். 6வது விதி இருக்கு இல்லையா, அது நம்ம உயிர் போலதான். அல்லாஹ் தெளிவா சொல்லல விதினா இப்படித்தான். என்ன சொல்லியிருக்கான்?
உலகத்தில் ஒரு இலை உதிர்ந்து விழுந்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாமல் விழுவது கிடையாது. அப்ப இதை மாத்திரம் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா ஆழமா நம்பணும். விதியை சார்ந்த குழப்பங்கள் பல இருக்கு. இன்றைக்கு விதியில குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் உலகத்தில் பல பேர் இருக்காங்க. அப்ப இதை நம்பாமல் இருக்கும் பொழுது இதுல சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்முடைய அமல்கள் எதுவும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இறுதியாக மிக முக்கியமான விஷயம், எவ்வளவு பெரிய முக்மீனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் அந்த மனிதர் அவருடைய இரத்த சொந்தங்களை வெட்டி வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய எந்த அமல்களையும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், அமல் செய்யறோம், ஜகாத்து இருக்கிறோம், இவ்வளவு நன்மைகள் செய்யறோம், ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்றோம். இல்ல பை அண்ணனை கூப்பிடலையா, அவர் கூட சண்டை, அவரெல்லாம் கூப்பிடல, வெறுமன நண்பர்கள் இருந்தா போதும், நான் மேல வந்துடுவேன், எனக்கு உறவினர்கள் தேவையில்லை. அப்படி ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். ரிலேட்டிவ்ஸ் என்றால் ஒரு உறவினர்கள் என்றால் வெறுப்பாக பார்த்து நண்பர்களே போதும் என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களும் வேண்டும், உறவினர்களும் தேவை. யார் உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் நாளை சூழத்தில் நுழைய முடியாது. உறவை துண்டித்து வாழ்பவர்களின் நன்மைகளை, நல்ல அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்நாளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்ற ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கிறது. இதையெல்லாம் மனசுல எடுத்துக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னா நரகத்திலே தள்ளிவிடும். இன்னும் சொல்வதற்கு இன்னும் குறிப்பே இன்னும் ஒரு பக்கத்துக்கு கிடக்கு, நமக்கு நேரம் கிடையாது. இதுக்கு மேல பேசுறேன்னு சொன்னா அவ்வளவுதான், ஒண்ணு துணிஞ்சுவோம், இல்லைன்னா என் மேல கோவம். அப்ப இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இது குறிப்பிட இல்லாத ஒரு விஷயம். அந்த ஜும்மா வசூல் என்று பார்க்கிறோம், வெறும் 140 போட்டு 140 தானா? இப்ப கடந்த வாரத்தின் ஜும்மா வசூல் 140. இங்க இருக்கக்கூடியவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் இருப்போம். ஒருத்தருக்கு 10 ரூபான்னு வச்சா கூட அங்க 200 ரூபாய்க்கு மேல. ஏன்னா எந்த இடத்திலும் எந்த ஒரு பள்ளிவாசலும், நான் பல ஊர்களுக்கு சென்று பயானிட்டு இருக்கோம், எந்த ஒரு இடத்திலும் இவ்வளவு கம்மியா நாம என்ன செய்யலாம்னு சொன்னா ஜும்மாவுடைய வசூல் பார்க்கறேன். இங்க வந்து பார்த்த உடனே அது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குறான். யாருமே இங்க 3 வேளை சாப்பிடாம இல்லை இல்லையா? 3 வேளை சாப்பிடக்கூடியவங்களா தான் இருக்கும். அது கூட கிடைக்காதவர்கள் வெளியே சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நாம பார்க்கிறோம். ஜும்மாவிற்கு வரும் பொழுது வாரம் இவ்வளவுதான் ஒரு தொகையை எடுத்துக்குவாங்க. மினிமமா ஒரு 10 ரூபான்னு, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னா அதுக்கு 10 ரூபாய் எடுத்து வராங்க. தினசரி நாம குடிக்கக்கூடிய டீ கூட 10 ரூபாயை தாண்டிடுச்சு. அப்ப அல்லாஹ்விடத்துக்கு நாம செய்யக்கூடிய சதக்காவுல நாம எப்ப கணக்கு பார்க்கிறோமோ அல்லாஹ் நம்மகிட்ட திருப்பி கணக்கு பார்க்க ஆரம்பிச்சான்னா நம்மளுடைய நிலைமை இந்த உலகத்தில் என்ன என்பதை நாம யோசிச்சு, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கானோ அதிலிருந்து ஒரு பகுதியை வாரம் ஒரு 50 ரூபாய் வச்சா கூட இந்த அமௌண்ட் எங்கேயோ போகும். கரண்ட் பில்லு கூட அதை விட கூட தான் இருக்கும். மாசம் வாரம் 150 ரூபான்னா நமக்கு ஒரு 600 ரூபாயை விட அதிகமா தான் கரண்ட் பில் கட்டுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா இந்த பள்ளிவாசலின் செலவுக்கு கூட இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி ஒரு பள்ளிவாசலை இந்த உலகத்தில் நடத்த முடியும் என்பதை யோசிச்சு, நமக்கான பள்ளிவாசல் நாம ஒரு ராகத்தா வந்து போகக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்கு. அப்ப அதற்கான செலவுக்காவது உதவணும் நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா. இப்ப வாரம் வரும் பொழுது இந்த வாரம் இவ்வளவு என்ற ஒரு தொகையை எடுத்துக்குவாங்க. அப்படி வரும் பொழுது அல்லாஹ் 1க்கு 10ஆக அந்த பணத்தை அல்லாஹ் திருப்பி நமக்கே தந்துருவான். கொடுக்கக்கூடிய 1 ரூபா கூட வேஸ்டா போறது கிடையாது. எங்கேயாவது ஒரு மனிதர் நாம பார்க்க முடியுமா சதக்கா கொடுத்து ஏழையாயிட்டாரு யாரையாவது பார்க்க முடியுமா? கொடுத்து பணக்காரரானவர்களுடைய பட்டியலை என்னால் உங்களுக்கு தர முடியும். அப்ப வாரம் இவ்வளவுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய உங்களுடைய சதக்காவுடைய அந்த அளவையும் கூட்டிக் கொண்டே வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சதக்கா கொடுக்கக்கூடிய தகுதியை நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட்டிக் கொண்டே இருப்பார். அப்படி நிறைய சதக்கா கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் மேலே செல்லக்கூடிய நல்ல ஒரு சமுதாயமாக, நல்ல ஒரு பகுதியாக இந்த பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக.
நல்ல அமல்களை செய்து அந்த அமல்கள் அழிக்கப்படாமல் பாதுகாத்து நாளை மறுமையில் அப்படியே கொண்டு செல்லக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக ஆக்கி உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சந்திக்க வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.